ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக், த மெசேஜ் ஆஃப் த கிராஸ். எல்லாரும் உங்கள் பைபிளும் உங்களுடைய ஒரு நோட்டு பென் நோட் பண்ணணும். நம்ம நிறைய வசனங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பர்சனல் டைமில் ஆண்டவரோட இடைப்படும் போது இதெல்லாம் திரும்ப நீங்கள் தியானிக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் இன்னைக்கு எழுதணும், திரும்ப நீங்கள் போய் தியானிக்கணும். ஸோ இன்னைக்குடைய மெசேஜ், த மெசேஜ் ஆஃப் த கிராஸ். ஜான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். For God so loved the world that he gave his one and only son, that whosoever believeth in him shall not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். Romans chapter 5 verse 8 says, God demonstrates his own love. யாரோ மியூட் பண்ணல. For God demonstrates his own love for us in this, while we are still sinners, Christ died for us. நம்ம பாவிகளா இருக்கும் போதே கர்த்தர் நமக்காக மரித்தார். அப்போ அவருடைய நம்மேல் அவர் வைத்திருக்கிற அந்த அன்பை விளங்க பண்ணினார். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. நம்ம பாவிகளா இருக்கைய கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அடுத்த வசனம் பாருங்க, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verses from 5 to 8. Think of yourselves the way Christ Jesus thought of himself. He had equal status with God. பாருங்க, he had equal status with God, but didn't think so much of himself that he had to cling to the advantages of the status no matter what. அவர் அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ். அவர் ஆண்டவர். When the time came, he set aside the privileges of deity. காலம் வரும்பொழுது அவர் அந்த கிராஸ்க்கு வரும்போது he set aside the privileges. அவர் கடவுளாய் இருந்தார், தேவனாய் இருந்தார். ஆனா he set aside the privileges. என்ன privileges? அவர் பரலோகத்தில் அவர் இருக்கும்பொழுது 24 மணி நேரமும் 4 ஜீவன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்ற சத்தத்தை கேட்டவர். He was seated in the throne. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் 24 மூப்பர்களும் அவங்களுடைய கிரவுன்ஸை வச்சுட்டு தலைகளை தாழ்த்தி அவரை வணங்கக்கூடியவர்கள், அவரை வர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள். ஸோ he set aside his throne. He set aside the worship. அவர் வல்லமை நிறைந்தவர். He set aside the power. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன கோலம் எடுக்கிறார் பாருங்க. He took the status of a slave. He became human. He took the status of a slave. அடிமையின் கோலம் எடுத்தார். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. காரணம் அவர் நம்மேல வைத்திருக்கிற அந்த அன்பு. அவ்வளோ பெரிய அன்பு. He set aside the privileges of deity. He took the status of slave and became human. இவ்வளோ பெரிய அன்பை நமக்காக அந்த சிலுவையில நமக்காக வைத்திருந்தார். கீழ்ப்படிதலோடு பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். தமிழ் வாசிடலாம். பிலிப்பியர் 2:5-9. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார், ஆனா தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. ஸோ எவ்வளோ ஒபீடியண்டா இருக்கார் பாருங்க. தம்மையே தாழ்த்தினார்.
இந்த 2 குணாதிசயங்களையும் பாருங்க. அவர் பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார். அப்ப தேவன் என்ன பண்ணாரு? எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஸோ நம்ம கிட்ட அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பேற்பட்ட தேவன், he set aside his throne, he set aside his power, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமையின் கோலம் எடுக்கிறார். ஏன்னா அன்பு, என்னையும் உங்களையும் அவ்வளவாய் நேசிக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக அடிமையின் கோலம் எடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவனை இவங்க என்ன பண்றாங்க? கெத்செமனே தோட்டத்துல அவரை பிடிக்கிறதுக்காக வராங்க. பிடிக்கிறதுக்காக வரும்பொழுது ஆண்டவர் யாரை நீங்க தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். நஸ்ரேனாகிய இயேசுவை நாங்க தேடுறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஐ ஆம் ஹீ ஜீசஸ் செட். இந்த ஹீன்ற பதம் மூல பாஷையில, கிரேக்க பாஷையில இல்லை. ஐ ஆம் அப்படின்னு சொல்றார். ஐ ஆம் அப்படின்னு சொல்றார். அந்த ஐயான்னு சொல்லும் போது அவருக்குள்ள இருக்கிற வல்லமை புறப்பட்டு they drew back and fell to the ground. அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவர் நமக்காக என்ன பண்றாரு? அடிமையின் கோலம் எடுக்கிறார். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த தேவன் நமக்காக அடிமையின் கோலம் எடுத்து அந்த கோர சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த தேவன். அப்ப பேதுரு அந்த பட்டயத்தை எடுக்கும் போது என்ன சொல்றாரு? பட்டயத்தை போடு. அப்ப அந்த சமயத்துல ஏசுவாமி நினைச்சா 12 லேகியோன் தூதர்கள் இறங்க முடியும்னு சொல்றார். ஒரு லேகியோன்றது 3000 to 6000 men, இல்லைன்னா ஆர்மி, இல்லைன்னா பீப்புள். அது அந்த கவுண்ட் 3000. ஒன் லேகியோன் இஸ் 3000 to 6000. பாண்டர் அந்த இடத்துல சொல்றாரு, இப்ப நான் ஊன் சொன்னா, கண்ணை அசைச்சேன்னா 12 லேகியோன் தூதர்கள் வர முடியும். ஆனா அவர் அந்த ஹெல்ப்பை நாடலை. ஏன்னா பிதாவினோட சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவரை ராஜாதி ராஜாவை என்ன பண்றாங்க? கைது பண்றாங்க. கைது பண்ணி அவரை வாரினால் அடிக்கிறாங்க, அவரை துப்புறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க. ரோமர் காலத்துல அந்த ஏசுவாமி பீரியட்ல அந்த ரோம சோல்ஜர்ஸ்லாம் என்ன ஜாட்டையை வச்சு அடிச்சாங்க அப்படின்னா, அந்த ஜாட்டையில மெட்டல் இருக்குமா, அந்த எண்டில் மெட்டல் இருக்குமா. அப்ப அதை அடிக்கும் பொழுது இயேசு சுவாமியுடைய சதையெல்லாம் கிழிக்கப்பட்டு அவருடைய முகம் எப்படி இருந்துச்சான்? ஏசாயா 52:14 மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அந்த கேடு அடைந்தது. அந்த கேடு அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் மெனி வேர் appalled at you. அப்படியே மிரள வைக்குது. இவர் மனுஷர் தானா, இது வேற எதுவும் பிறவியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவர் காயப்படுத்தப்பட்டார். அப்ப எந்த அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தியிருப்பாங்கன்னு பாருங்க. His appearance was so disfigured that he did not look like a man and his form did not resemble a human being. ஒரு மனுஷனை போல கூட இல்லையா. அந்த அளவுக்கு அவரை வேதனைப்படுத்தி அந்த முகம் ஒரு மனுஷ ரூபம் கூட இல்லாம அது பார்த்தாலே மிரள வைக்கக்கூடிய ஒரு ரூபமாய் காணப்பட்டது. எதுக்காக? நமக்காக. அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். நமக்காக இவ்வளவு பாடுகளை அவர் சுமந்தார். Greater love that had no man than this, that a man lay down his life for his friends. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அப்படிப்பட்டதான ஒரு அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்டதான
கீழ்ப்படிதலை அந்த சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தினார். அப்படியாக தன்னை தாழ்த்தினார். எல்லாவற்றையும் விட்டுட்டு he set aside he set aside his power. He is God. அந்த ஸ்டேட்டஸ் கூட எனக்கு வேண்டான்னு அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்போ அந்த அன்பை நீங்க யோசிங்க. எவ்வளவாய் அன்பு செய்தார். நீங்க வந்து சொல்லவே முடியாது, என்னை யாரும் நேசிக்க இல்ல, நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீங்க சொல்லவே முடியாது. பிகாஸ் he loves you so much. அவருடைய அன்பு பெரியது. நீங்க பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக அவர் சிலுவையில தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம நல்ல பிள்ளைகளா இருக்கும் பொழுது இல்லை, நம்ம பாவிகளா இருக்கும் பொழுது அவருடைய அன்பை இந்த கொடூர சிலுவையில அவர் வெளிப்படுத்தினார். அப்ப எவ்வளவு அன்பாய், எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருக்கிறார் பாருங்க. ஆக்சுவலா இயேசுவாமி வந்து குரூசிஃபை பண்ணும் பொழுது அந்த 2 கரங்களும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மற்ற ஃபிலிம்ஸ்லாம் வந்து நேரா வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த 2 கரங்களும் அந்த ஆணியினால அவர் வந்து தொங்கும் பொழுது நேரா தொங்க முடியாதாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பொசிஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து சுவாசிக்கும் பொழுது, இன்ஹேல் பண்ணும்போது இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி எழும்பி ஒரு சுவாசம் எடுத்து திரும்ப அப்படி பண்ணுவாராம். எவ்வளோ வேதனை பாருங்களேன். அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பெயின். எவ்வளவு வேதனை பாருங்க. நார்மலாக சுவாசிக்க முடியாது. ஏன்னா அவருடைய பாடியோட பொசிஷன் பாருங்க, இப்படி தான் இருந்துதான். அப்போ அது இன்ஹேல் பண்ணும்பொழுது இந்த இடத்துல அவர் ப்ரெஸ் பண்ணி, இந்த கால்களை ப்ரெஸ் பண்ணி நேராக்கி, அப்போ தான் அந்த டயஃப்ரம் அது விரியும். அதை இன்ஹேல் பண்ணி அதுக்கப்புறம் மூச்சு விடுறாரு. 6 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த இடத்துல அவர் தொங்குகிறார். இந்த சிலுவை காட்சியை நம்ம பார்க்கும்போது இட் இஸ் நாட் வீக்னஸ். இது தோற்று போன ஒரு சிம்பிள் கிடையாது. இட் இஸ் பவர். அப்போ பிசாசானவன் என்ன நினைச்சான், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து மறிக்க வச்சிட்டோம், கொன்னுட்டோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். அதனால இந்த அளவுக்கு அவரை பாடுபடுத்தி மரணத்துக்குள்ளாக கொண்டு போனான். ஆனா ஏசாமி சொல்றாரு, அவருடைய ஜீவனை வந்து யாரும் எடுக்க முடியாது. அவருடைய ஜீவனை பிதாவினிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லி பிதாவானர்கிட்ட அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல வந்து அவர் நம்மளுடைய பாவங்களையெல்லாம் அவர் மேலே போட்டு நம்மளுடைய பாவங்களையெல்லாம் சுமக்கும் பொழுது பிதாவானவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராய் இருக்கிறார். அப்ப என்ன பண்றாரு பிதாவானவர், அவர் கண்களை ஏசுவாமிக்கு விலக்கிக்கிறார். He turned his back. அந்த இடத்துல தான் ஏசப்பாக்கு தாங்கவே முடியல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, மார்க்கு 15:34, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றார். ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா பிதாவானவரை அவர் பார்க்க முடியல. அவர் உலகத்துல அவர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பிதாவானவர் செய்கிற காரியம் எதுவோ அதை மட்டும்தான் பார்த்து பார்த்து செஞ்சார். ஸோ எப்பொழுதும் கான்ஸ்டண்டா அவரோடு கனெக்டடா இருந்தார். ஆனா இந்த ஒரு சமயத்துல அவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல போட்டு நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவர் மேல சுமக்கும் பொழுது பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்ன பண்றாரு, தன்னுடைய கண்களை விலக்குகிறார். அதுதான் வந்து ஆண்டவராக இயேசுக்கு அது வந்து கிரகிக்க முடியாத ஒரு காரியமா இருந்தது. இட் வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் டெத் ஃபார் ஜீசஸ். அப்போ he was 100% human. 100% ஹியூமன். அப்போ நீங்க ஆண்டவராக இருக்கும் பொழுது பிசாசானவனை ஜெயிப்பது சுலபமா இருந்திருக்கும். ஆனா மனித ரூபம் எடுத்து மனித கோலம் எடுத்து இப்ப என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஐ ஹவ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்ததுன்னு தன்னுடைய ஆவிய பிதாவானவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஆவியை யாரும் எடுக்க முடியாது.
அவர் வந்து அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லைன்னு வசனம் சொல்லுது. அவருடைய ஆவியை என்ன பண்றாரு? பிதாவானவரிடத்துல கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன பண்றாரு? கீழே பாதாளத்துக்கு போறார். பாதாளத்துக்கு போகும்போது ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரன், இஸ் ஒன்லி பிகாட்டன் சன், தன்னுடைய சொந்த குமாரனும் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். அப்போ அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? He who did not spare his own son, but gave him up for us all, how will he not also along with him graciously give us all things? அப்போ நீங்க வந்து தைரியமா ஆண்டவர்கிட்ட எப்பவும் போகலாம். என்ன வேணுமோ தைரியமா அவர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவரோட சொந்த குமாரனையே நமக்காக கொடுக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எபிரேயர் 12:2 ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross. Endured the cross. சிலுவையை சகிக்கிறார். எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. அந்த சிலுவை ஏன் சகித்தார்னா, அவருக்கு முன்பதாக there was a joy. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அது என்ன சந்தோஷம்? எந்த சந்தோஷத்தை பார்த்து இவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு மரணத்தை அவர் சகித்தார் அப்படின்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ஜாய் தட் வாஸ் செட் பிஃபோர் ஹிம்? தட் ஜீசஸ் வாஸ் ஏபிள் டு என்டியோர் த கிராஸ், டிஸ்பைசிங் த ஷேம். அவமானப்படுத்தப்பட்டார். படத்துலலாம் வந்து ஒரு சின்ன துணியை கட்டி வச்சிருப்பாங்க, ரியலாக அதுவும் இல்லையா. ஸோ அவ்வளோ பெரிய அவமானத்தையும் நமக்காக அவர் தன் மேலே போட்டுக்கிட்டார். எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்தார். ஃபார் த ஜாய் தட் வாஸ் செட் பிஃபோர் ஹிம். என்ன ஜாய் அது? எந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். எதுக்காக? நம்ம எல்லாரும் ஹெவனுக்கு வரணும்னு. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஆண்டவருடைய காலத்துல நாசரேத்துல இயேசு சுவாமி மட்டும்தான் he was healing the sick, மரித்தவர்களை எழுப்பினார், பிசாசுகளை ஓட்டினார். ஒரே ஒருத்தர் தான் பண்ணார். அண்ட் ஆஃப்டர் த கிராஸ், மரணத்துக்கு அப்புறம், சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அந்த வல்லமைய நமக்குள்ள கொடுத்துட்டார். அங்க மட்டும்தான் இயேசு சுவாமி இருந்தார். பிஃபோர் கிராஸ் ஜீசஸ் வாஸ் இன் நாசரத். பட் ஆஃப்டர் கிராஸ் எங்கெல்லாம் இருக்கல, எங்க இருக்கல அவரு? எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். Before cross, he was the only begotten son. After the cross, there were many sons of God. There were many sons of God. நமக்கு காரியங்களை ரொம்ப சுலபமா மாற்றி கொடுத்துட்டார். அவருடைய நேமை மட்டும் யூஸ் பண்ணா போதும். நம்மளை அந்த இருள்ல இருந்து ஒளிக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாம் நம்ம செய்யும்படியாக he made us the sons of God. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வசனம் என்ன பார்த்தோம்? யோவான் 3:16. He gave his only begotten son, one and only son. Before cross, Father had one and only son. But after cross, he has many sons of God. That was the joy. That was the joy that was set before him. அதனால தான்
அவ்வளோ பெரிய அவமானத்தை, அவ்வளோ பெரிய மரண பாட சகித்து கொண்டார். So cross did not hold him. He held the cross. Death did not take him. He conquered death. அப்போ அவர் மரணிச்சு பாதாளத்துக்கு போறார். பாதாளத்துக்கு போனா அந்த பிசாசுங்கெல்லாம் கேக்குது, நீர் தான் சன் ஆஃப் காடா, எல்லாரையும் சிக் பீப்புள் எல்லாம் நீ எழுப்புன, நீ பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்ச, நீ இங்க இருக்கிறியேன்னு அங்க கேலியும் கிண்டலுமா பேசுச்சு. ஆண்டவர் அமைதியா இருந்தார். 3வது நாள் என்ன பண்ணாரு? 3வது நாள் அவனுடைய தலையை நசுக்கி பாதாளத்தின் திறவுகோலையும் மரணத்தின் திறவுகோலையும் எடுத்து ஜெயிச்சு வந்துட்டார். இது பிசாசுக்கு தெரியாது. நம்மளை ஜெயிக்க வந்தவர்னு தெரியல. அவரை மரணிக்க பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஏசு சுவாமிய கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு பிசாசு நினைச்சான். ஆனா அதுக்கப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சுது. பிதாவனோருடைய விஸ்டம் அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது. Revelation 1:18 says, I am he that liveth and was dead, and behold, I am alive forevermore. ஏசுவாமி சொல்றார், I am alive forevermore, and I have the keys of hell and of death. பாதாளத்திற்குரிய திறவுகோள்களையும் மரணத்திற்குரிய திறவுகோளையும் பாதாளத்திற்குரிய திறவுகோளையும் உடையவராயிருக்கிறேன். அப்ப அது வரைக்கும் பிசாசானவனுக்கு தான் மரணத்துக்கு மேல அதிகாரம் இருந்துச்சு, பாதாளத்து மேல அதிகாரம் இருந்துச்சு. அதையும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆல் ஹெயில், எனக்கு ஹெவன் அண்ட் எர்த் எல்லாமே எனக்குரியது. எல்லா வல்லமைகளையும் அவர் என்ன பண்ணிட்டார்? தனக்கு உடையவதாய் மாற்றிக்கொண்டார். அவருடைய வல்லமைகள் எல்லாமே நமக்கும் உரியதாய் மாற்றினார். பிகாஸ் we are the sons of the most high God. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய அவமானத்தை சிலுவையில நமக்காக சகித்து கொண்டார். ஸோ 3 காரியங்கள் that happened on the cross. 3 things that happened on the cross. முதலாவது, he was crushing Satan. முதல் prophecy, Genesis chapter 3 verse 15 says, the seed of woman will crush the head of Satan. அதாவது தலையை, பிசாசினுடைய தலையை நசுக்குவீர் அப்படின்னு சொன்னது ஆதியாகமம் 3:15 அப்ப சொன்ன ப்ராஃபஸியை ஆண்டவர் நிறைவேற்றினார், இயேசு சுவாமி நிறைவேற்றினார். Colossians chapter 2 verse 15, தமிழ் எடுத்தவங்க வாசிங்க. Colossians chapter 2 verse 15, having disarmed principalities and powers, he made a public spectacle. He disarmed principalities and powers. அப்படின்னா என்ன? principalities and powersனா அதெல்லாம் ஒவ்வொரு ரேங்க் பிசாசு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? முறியடிச்சிட்டார். He made a public spectacle of them, triumphing over them in it. எல்லாத்தையும் முறியடிச்சிட்டார். யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? Colossians chapter 2 2:15. Colossians 2:15. சிலுவையில வெற்றி சிறந்தார். எல்லா பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ் எல்லாத்துக்கு மேலேயும் வெற்றி சிறந்தார். முதலாவது, he crushed Satan. பிசாசானவனுடைய தலையை நசுக்கிட்டாரு. இரண்டாவது, பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ், விதவிதமான பிசாசின் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய பிசாசுகளை வெற்றி சிறந்தார். மூன்றாவது காரியம், he conquered death. He conquered death. அப்ப அது வரைக்கும் மரணிச்சவங்க திரும்ப எழுந்துச்சதே கிடையாது. And Jesus was the first person to rise up from the dead. அப்போ கிராஸ் என்னது? இட்ஸ் our victory over Satan. அவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்த வெற்றி. Colossians chapter 1 verse 12 and 13 says, giving thanks unto the Father which hath made us meet
to be partakers of the inheritance of the saints in light. ஒரு காலத்துல நம்ம எங்க இருந்தோம்? டார்க்னஸ்ல இருந்தோம். ஆண்டவர் அந்த கிராஸ்க்குள்ள போய் நமக்காக ஜெயிச்ச உடனே we become the partakers of the inheritance of the saints in light. நமக்கும் எல்லா அதிகாரம், வெளிச்சத்தின் கிங்டம் ஆஃப் லைட்ல நமக்கும் எல்லா இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்ன? சுதந்திரம் நமக்கு உண்டாயிருந்துச்சு. And he brought us into the kingdom of the son he loves. இயேசு சுவாமி எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம வருவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்தார். So cross is our victory over Satan. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுடையவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை அன்பு பாருங்க. நம்மளை இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு அவருடைய குமாரனுடைய இருப்பிடத்துல நமக்கு ஒரு பங்கை கொடுத்து வச்சிருக்கிறார். So these are the things that happen on the cross. So before cross there was only one begotten son, only one son. அப்ப the cross it is not weakness, it is power, it is victory. Romans 8:11 says, and if the spirit of him who raised up Jesus from the dead dwells in you. இது நீங்க நல்லா தியானிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, the resurrecting power, அந்த ஆவி நமக்குள்ள இருக்குது. ஸோ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஸோ அதே ஆவி கிறிஸ்துவை எப்படி எந்த ஆவி உயிர்ப்பிச்சதோ அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் இருக்கிறார். அப்ப இதை யோசிக்கணும். ஸோ we have a divine life, not a normal life, not an ordinary life. We have a divine life. அவருக்குள்ள இருக்கிற அதே divine nature is in us. அப்போ உங்களுக்குள்ள சோர்வு வரும்போது, உங்களுக்குள்ள பலவீனம் வரும்போது இந்த வசனம், பலவீனம் வரும்போது இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், அது ஒரு காரியம். அதுக்கும் மேலாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையே நமக்குள்ள இருக்கு. அவரை மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்த அதே ஆவி நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு விசேஷத்தமானவர்கள். அப்ப இன்னும் நம்ம அறியாமையில இருக்கக்கூடாது. ஸோ இந்த வசனத்தை நம்ம சொல்லி நமக்குள்ள யார் இருக்கிறார் அந்த வெளிச்சம் வேணும். அப்பதான் நம்ம மேலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். The cross is a message of love. ஆண்டவருடைய அன்பு, இவ்வளவாய் நம்மளை நேசித்தார். The cross is a message of mercy. It's a message of power. It's a message of wisdom. ஸோ அந்த கிராஸ்ல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார், வல்லமையை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். ஞானம் என்ன? What is God's wisdom revealed in the cross? We do, however, speak a message of wisdom among the mature, but not the wisdom of this age or the rulers. நம்ம இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை பத்தி பேசல. None of the rulers of this age understood it. ஆண்டவருடைய காரியம் யாருக்குமே தெரியல. ஆண்டவர் மரிச்சா உயிர் தெழுந்து பாதாளத்தின் தெருவுகோளையும் மரணத்தின் தெருவுகோளையும் தான் எடுத்துப்பார், அதிகாரத்தை பெற்றுக்கொள்வார் அப்படின்ற ஞானம் இந்த உலகத்தை ஆள்ற
பிசாசுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஃபார் இஃப் தே ஹேட் நோன் தே வுட் நாட் ஹாவ் crucified the லார்ட் ஆஃப் glory. பெரிய ரிக்ரெட். ஆண்டவர் வந்து 3வது நாள் வந்து அந்த கல்லறையிலேருந்து எழும்பும் போதுதான் பிசாசுக்கு பயங்கர மரண அடி. அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நாசரத்துல உயிரோட விட்டுருப்பான். நம்ம தலையை நசுக்க வந்தவர் நம்ம இன்னும் 3ஆம் நாள் மரணத்தை ஜெயிக்கிறவர்னு அவனுக்கு தெரியல. That was the wisdom of God revealed on the cross. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அந்த ரகசியமான தேவ ஞானம் கடைசி வரைக்கும் அந்த பாதாளத்துக்கு ஆண்டவராக இயேசு உள்ள போகும்போதும் பிசாசு என்ன பண்ணான்? கிண்டல் பண்ணியிருப்பான். ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தார். 3வது நாள் அவருடைய நாள் வந்துருச்சு. பிசாசோட தலையை நசுக்கி அவர் அந்த மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் எடுத்துட்டு வந்துட்டார். He was a victor. 1 கொரிந்தியர் 1:23-25 என்ன சொல்லுன்னு பார்ப்போம். Christ, but we preach Christ crucified, unto Jews a stumbling block, unto Greeks foolishness. அதாவது கிரைஸ்ட் crucified ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாயிருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். Christ is the power of God and wisdom of God. அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:23-25. எல்லாம் நோட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி நீங்க என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அப்போ ஆண்டவராக இயேசு சுவாமி உலகத்துல இருந்த போது ஒரு பேரபிள் சொல்றார். When I am lifted up from the earth, I will draw everyone to myself. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அவர் வந்து மரணிச்சதுனாலதான், சிலுவையை ஏற்றுக்கொண்டதுனாலதான். See, there is one more parable. Unless a grain of wheat falls into the earth, dies, it remains alone. But if it dies, it bears much fruit. ஆண்டவர் சிலுவையில போனதுனாலதான் there were sons of God. அது வரைக்கும் பிதாவானவருக்கு ஒரே ஒரு சன் தான். அவர் மரணிச்சு ஜெயிச்சதுனாலதான், உயிரோடு எழுந்ததுனாலதான் there were many sons of God. And those sons of God மரணத்தை they are not going to die. அவங்க என்ன பண்ண போறாங்க? ஆண்டவராக இயேசு சுவாமியை போல மரணத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்ததி இந்த கடைசி காலத்துல எழும்பிட்டு இருக்கு. ஆண்டவரை போல அவருடைய வல்லமையை பெற்ற ஒரு சந்ததி இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் வச்சிருக்கார். யோவான் 20:17 ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிற பர்சன் யார் அப்படின்னா மேரி மேக்டலின். அப்போ ஜீசஸ் செட் unto her, அப்போ ஆண்டவர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. டச் மீ நாட், ஃபார் ஐ எம் நாட் yet ascended to my father, but go to my brethren. நீங்கள் எல்லாரும் சீஷர்கிட்ட போயிட்டு say unto them, I ascend unto my father and your father. இந்த இடம் பாருங்க, மை ஃபாதர். அது வரைக்கும் மை ஃபாதரா தான் இருந்தார். அவருக்கு ஆஃப்டர் த கிராஸ் பிதாவானவர் நம்ம எல்லாருக்கும் பிதாவானவரா மாறிட்டார். பிகாஸ் we are the sons. After the cross there were many sons. அதனால தான் சொல்றாரு, I ascend unto my father and your father.
and to my God and your God. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். அப்ப எவ்வளவு ஒரு பிரிவிலேஜ்ல நமக்கு. ஆண்டவராகிய இயேசு சுவாமியோட பிதாவும் நம்மளுடைய பிதாவும் ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இனி ஒரு நாளும் நான் ஐ எம் டிப்ரெஸ்ட் இந்த வார்த்தையில நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரவே கூடாது. எப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். You have to meditate on this love on the cross. Ephesians 1:7 says, in him we have redemption through his blood, the forgiveness of sins. கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. That was the grace. For it is by grace you have been saved through faith. ஸோ ஆண்டவராகிய இயேசு சுவாமி சிலுவைக்கு போனதுனால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. and we are saved. we are saved. அப்போ எவ்வளோ தைரியமா நம்ம இருக்கணும். Ephesians 1:7 and Ephesians 2:8-9. தேவனுடைய இரக்கத்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த கிருபையை நீங்கள் உங்கள் விசுவாசத்தினால் பெற்றீர்கள். அப்போ அந்த இரக்கத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இருளிலிருந்து ஒளிக்கு மாற்றப்பட்டிருக்கோம். யோவான் 14:12 சொல்றாரு, இப்ப ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துட்டாரு. வெரிலி வெரிலி ஐ டெல் யூ, whoever believes in me will do the works I have done. I have been doing. நான் செஞ்ச காரியத்தை நீங்க செய்வீங்க, அதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வீர்கள். This was the joy. இதுதான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம சிலுவைக்கு போனாதான் நிறைய சன்ஸ் எழும்ப முடியும். அதனால அப்பேற்பட்ட ஒரு மரணத்தை கீழ்ப்படிதலோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். That was the joy set before him. He endured the cross. ஏன்னா அவர் செஞ்ச காரியத்தை செய்யணும், அதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்யணும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நம்மளிடத்துல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. So in the cross, mercy has exonerated from judgment. அவருடைய இரக்கம் நம்மலாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தீர்க்கப்பட்டோம். நம்ம டார்க்னஸ், நம்ம இருளில் இருக்கும் போது, பாவத்துக்குள்ள இருக்கும் போது நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஆனா அதிலிருந்து மீட்டெடுத்தார். அவருடைய இரக்கத்தினால அதிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். And love motivated God to die for us. அவருடைய அன்பு, அந்த அன்புனால தான் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை, அவ்வளோ பெரிய மரணத்தை அவர் சகித்து கொண்டார். And the grace made God provide Christ. The power made God defeat Satan and procure victory for us. எல்லாவற்றையும் அதிகாரத்தையும் எடுத்து நமக்கு கொடுத்துட்டார். We just have to use his name. இயேசுவின் நாமத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணோன்னா பிசாசானவனை ஜெயிக்க முடியும். Wisdom made Satan regret. பிசாசானவன் தன்னை ஜெயிக்க போறான், இயேசுவாமி தன்னை ஜெயிக்க போறான்றது பிசாசானவனுக்கு தெரியல. அதனாலதான் சிலுவை மரணத்துக்கு அனுமதிச்சிட்டான். இல்லைன்னா ஆண்டவராக இயேசுவாமி அவன் கொண்டிருக்க மாட்டான், மரணத்துக்குள்ள தள்ளியிருக்க மாட்டான். So he cooperated in killing the master because he made us master over Satan. அவர் இந்த கிராஸை நோக்கி போனதுனால தான் ஆண்டவராகிய இயேசு நம்மளை சாத்தானுக்கு மாஸ்டரா மாற்றிட்டார். We are as he is
we are as he is. எவ்வளவு பெரிய privilege பாருங்க. அவரை போல நம்ம இருக்கிறோம் in manifesting his glory. அவரை போல நம்ம இருக்கிறோம். எல்லா காரியத்தையும் தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார். அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய கிரேஸ், அவருடைய mercy எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஸோ we are as he is. ஸோ இது நல்லா உங்களுக்கு புரியணும். ஆண்டோடைய வசனத்தை திரும்பமா தியானிங்க. வசனத்தை நல்லா தெரியணும். அந்த வெளிச்சம் நமக்கு வரும்பொழுது பிசாசானவன் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஓகே, we'll pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. கர்த்தாவே, நீர் சிலுவையிலே நீர் எங்களுக்காக வெளிப்படுத்தின அந்த மகா பெரிய அன்பிற்காக உமக்கு நன்றி சுவாமி. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆண்டவரே இந்த சிலுவையில் மரண பரியந்தம் ஆண்டவரே அவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ கஷ்டங்களை நீர் எங்களுக்காக சுமந்தீரே சுவாமி. அந்த அன்பிற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய சொந்த குமாரர்கள் என்று அழைக்கிறீரே, அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சிலுவையை தியானித்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை அன்பு சுவாமி, எத்தனை இரக்கம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் அபிஷேகம் இறங்கட்டும். இப்பொழுதே உம்முடைய அன்பின் அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, fill them Lord. ஆண்டவரே, fill them Lord. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சுவாமி அவங்க பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தினால நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வெற்றி சிறந்தீரே, அந்த வெற்றிக்காக நன்றி சுவாமி. பிசாசானவன் தலையை நசுக்கினீரே, அந்த வெற்றிக்காக நன்றி அப்பா. நன்றி சுவாமி. எந்த விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஒருவராகிலும் சோர்ந்து போகாமல் நீர் செய்த காரியத்தை நாங்கள் செய்யவும், அதை காட்டிலும் மேலான காரியத்தை செய்யவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மரண பரியந்தம் நீர் பிதாவானுடைய சித்தத்திற்கு எப்படியா கீழ்ப்படிந்திருந்தீரோ அதே போல ஒவ்வொரு உம்முடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வசனத்தின் வெளிச்சத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, பிசாசானவனை மேற்கொள்கின்றதான அபிஷேகத்தினால நிரப்புங்க. பிசாசானவனை ஜெயிக்கக்கூடியவர்களாய் நீர் மாற்றுங்க சுவாமி. எல்லாவித அறியாமையும் நீங்கி போவதாக, எல்லாவித டார்க்னஸும் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எல்லா டிப்ரெஷனும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. எல்லா மனதை குழப்புகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்முடைய நீர் எப்படி எங்களை நேசிக்கிறீரோ அதே போல அந்த அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உம்மை அதிகமாய் நேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்தருளும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே கர்த்தர் ஒரு என்கவுண்டரை நீர் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசிக்க ஆண்டவரே வெளிப்பாடுகளை நீர் தருவீராக சுவாமி. சாட்சிகளை உண்டு பண்ணித்தாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.